எதிரிகள் விழுந்து விழுந்தார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டது. காயின் ஆபேலை குறிச்சு பார்க்கிறோம். 2 பேர் ஆராதனை செய்யறாங்க, 2 பேரும் தான் படைக்கிறாங்க பலிகளை. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபேலினுடைய பலியத்தான் ஏற்றுக்கொண்டார். நீங்க உண்மையா ஆராதிக்கும் போது உங்களுடைய ஆராதனையை கர்த்தர் பிரியப்பட்டு பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. பயணத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் எங்கெல்லாம் பேசினாரோ அங்கெல்லாம் ஒரு அசைவு. அல்லேலூயா. செத்து போன பிணத்தை குறிச்சு என்ன பண்றாரு? பேசுகிறார். லாசருவே நீ எழுந்து வா என்கிறார். பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. வார்த்தையின் பிரகாரமே என்ன பண்ணுச்சு? பிணங்களோட அசைவோட எழுந்து வந்தது. அல்லேலூயா. பிணங்களோட எழுந்திருச்சு வந்தது. அல்லேலூயா. இங்க இருக்கிறதான உங்களை கொள்ள நிச்சயமா ஆண்டவர் அசைவை கொடுத்திருப்பார் என்று நான் நம்புறேன். அப்படி அசைவு இருந்துச்சுன்னா நல்ல பலமா காரணங்களை பற்றி அசைவு மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற யாவரும் தேவனை துதியார்கள். மரிச்சவங்க தேவனை துதிக்க மாட்டாங்க. கடந்த வாரத்துல பார்த்த பாஸ்டர் சொன்னாரு, பின்னாடி எல்லாம் ஒரு அசைவும் இல்லை, நீங்க மாத்திரம்தான் ஆராதனை செய்றீங்கன்னு சொல்லி. வேதம் அழகாய் சொல்லுகிறது, சகல ஜனங்களே நீங்க என்ன பண்ணுங்க, கைத்தாளங்களை, பேரோசையுள்ள கைத்தாளங்களை, எக்காலங்களை, அப்படியா சுரமண்டலங்களை, வேலைகளை என்ன சொல்லுது? கர்த்தரை நோக்கி பேராசையுள்ள கைத்தாளம், பேராசையுள்ள சத்தம். அந்த பத்மியுத்து குருடன் என்ன பண்றான்? ஆண்டவர் நடந்து போகிறார் ஜன கூட்டத்தின் நடுவில். அந்த தடையின் மத்தியிலும் என்ன பண்றார்? தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நின்றார், திரும்பி பார்த்தார், அற்புதத்தை செய்தார். உங்களுடைய சத்தம், என்னுடைய சத்தம் அப்பாவை திரும்பி பார்க்க வைக்கிற சத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அப்பா நின்று உனக்கு பதில் தருகிற சத்தமா இருக்கணும். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆராதனை பரலோகம் திரும்பி பார்க்கிற ஆராதனையா இருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்துல இங்கிருந்து ஒரு ஜெப தோனி அப்படி அந்த ஆலயத்துக்கும் சபைக்கும் அப்படி பரலோகத்துக்கும் எட்டுகிறதும் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்கிறாங்க தேவ தூதர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த ஆலயத்துல நீங்க ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறீங்க. நான் எவ்வளவோ உலக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மந்திரிமார் வந்துட்டா அவங்கள வாழ்த்துறது என்ன, பொன்னாட போத்துறது என்ன, அவங்களோட போய் வாலிபர்கள் முதற்கொண்டு என்ன பண்றாங்க? அழிஞ்சு போற ஒரு மனுஷன் அவங்கிட்ட போய் என்ன பண்றாங்க? செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. சிலர் எல்லாம் கட்சி பதவிகளுக்காக அழிஞ்சு போற 5 வருட வாழ்க்கைக்காக என்ன பண்றாங்க? தங்களையே என்ன பண்றாங்க? அர்ப்பணிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் துணிந்து. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்தவன், ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுத்தவன், ஆண்டவர் உன்னுடைய குடும்பங்களை தெளித்தோங்க செய்கிறவன். அப்படிப்பட்ட தெய்வத்தை, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இன்னும் இருதயத்துல மன கடினம். துதிக்கும் பொழுது ஒரு விடுதலைன்னு சொல்ற, ஆனால் ஒரு அசைவு இல்லை. அப்பா பார்த்து சொன்னா
குளங்களோட அசைச்சிச்சு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு அசைவு இல்லை. இப்ப அந்த அசைவு வேணும். இழந்த போன அபிஷேகம் வேணும். யோபுக்கு இழந்தவற்றை எல்லாம் நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. ஓ சாலமோனை நீங்க என்ன பண்ணீங்க? மேன்மைப்படுத்துனீங்க ஆண்டவரே. எசேக்கியா ராஜா துதித்த போது அவனுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் எனக்குள்ள வேணும்னு சொல்றவங்க நல்ல பலம காரங்களை தட்டி, அப்பா நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வந்து ஆளுகை செய்யுங்க. நீங்க முதலாவது உண்மையை ஏற்கிற ஆண்டவரே, உண்மை நான் முன்வைக்கிற ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல நான் உண்மை ஏற்கிறேன். நீங்க வேணும்னு சொல்லி அப்படியா காரங்களை தட்டி மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரு. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரு. மகிமையின் மேகமாக இறங்கி ஆசரிப்பு கூடாரத்தில் பயப்பந்து வாழும் ஐயா நல்லவரே, துணையாளரே என்று ஆளுநரே வாழும் ஐயா நல்லவரே, மகிமையில் மேகமாக இறங்கி வந்து மகிமையில் மேகமாக இறங்கி வந்து
விட்டுக்கொடுங்க, இருதயத்தை விட்டுக்கொடுங்க, அப்பாவுக்கு விட்டுக்கொடுங்க. அப்பா வேகத்தோடு பார்த்திருக்கலாம். என் பிள்ளைக்கு நான் எவ்வளவோ நன்மை செய்வேன், எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தோல்விகள், அதன் மத்தியில் நான் விடுதலை கொடுப்பேன். என் பிள்ளை என்ன ஆராதிப்பானா? வேகத்தோடு அப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அர்ப்பணிப்போடு அப்பா கரத்தை அப்பா கிட்ட கொடுங்க, உதவிகளை அப்பா கிட்ட கொடுங்க. உலகத்திலிருந்து எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
உள்ளதனால அப்பா கிட்ட அர்ப்பணிக்கலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி உள்ளத்தினாலத்திலிருந்து ஒரு சரணத்தை பாடி ஆராதனைக்குள்ளாய் கடந்து சொல்லலாம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேன். இதுவரையில் நீ தாண்டினதற்கு எவ்வளவும் மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வே அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த எம்மை கண்டீரே உம் கண்களால். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த எம்மை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, நல்ல கரங்களை தட்டி அப்பா
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, நேரமாய் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நாம் ஆராதித்தோம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே ஊழியக்காரர் சொன்னாரு, ஆராதனையை ஒரு சிலர் என்ன செய்யறதில்ல, நன்கு தன்னை அர்ப்பணித்து ஆராதிக்கிறது இல்லைன்னு சொல்லி, ஆராதனை பார்க்கும்படியாகத்தான் ஏசப்பா இறங்கி வருவாருன்னு நான் சொன்னேன். அப்ப நாம் எப்படியெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்று பரலோகம் நம்மை கவனித்து வருகிறது. பரலோகத்துல ஒரு கேமரா வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம எல்லாம் எப்படி ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அந்த தூதர்களும் பிரதான இயேசுவும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலேயும் கேமரா ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க என்ன செய்றீங்க, அப்படியா ஆராதித்து வருகிறீர்கள். அதனால கேமராவுல நம்ம விழுகணும், நல்லா ஆராதிக்கணும் என்கிறதுக்காக நீங்க ஆராதிக்க கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் என் தேவனை நீங்கள் நாமும் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவனை, உருவாக்கின தேவனை, இதுவரை வழிநடத்தி வந்த தேவனை, தம்முடைய சாயலிலே உண்டாக்கி உருவாக்கி, அப்படியா எந்த பிள்ளை எனக்கு நான் ஏற்படுத்தினேன் என்று அவருக்காகவே நம்மை ஆசை ஆசையாய் வளர்த்தி பலவீனங்களில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கி, இன்னும் என் பிள்ளை எழும்ப வேண்டும் என்று சொல்லி, அப்படியே இன்னும் அதிகமா எமக்குள்ள நெருங்கி வர வேண்டும் என்று சொல்லி அவர் உனக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாரே, அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு என் தேவனை துதிக்க வேண்டும் அல்லவா? திருச்சபையாய் ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் பொழுது அப்படியாய் கண்களை திறந்து வேடிக்கை பார்த்து ஆராதிப்பது அது என்னமோ எனக்கு நல்லதாப்படவே இல்லை. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்ய, கண்களை மூடி தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படியா கேராபீன்களும் சேராபீன்களும் இயேசுவை ஆராதித்தார்கள். எப்படி ஆராதிச்சாங்கன்னாக்கா, அவங்க 2 செட்டைகளினாலே கண்களை மூடிக்கொண்டாங்க. ஏன்னு சொன்னா, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பிரகாசம் உள்ளவர், அவரை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா. 2 செட்டைகளால் அடித்து 2 செட்டைகளால் கண்களை மூடி அப்படியா என்ன செய்யுமா, அந்த கேராபீன்கள் கூட அவ்வளவு பக்தியாய் அவ்வளவு பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்குமாம். அல்லேலூயா. அப்படியா அவர் படைத்த ஜனங்கள், அவருக்கென்று நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்ம எப்படி ஆராதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சொன்னா, அப்படியா அவன் என்ன நினைச்சான்னு சொல்லி இருதயத்துல நினைக்கிறத உடனே அவர் சொல்றாரு. காணிக்க போட்ட ஸ்திரியை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் எல்லாம் அவர் கண் முன்னால இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும், உண்மையாக ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். வெளி தோற்றத்தை மாத்திரம் அல்ல. அதனால் நீங்க என்ன செய்யணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. வாரம் முழுவதும் வேலை செய்ய உங்களுக்கு போதுமான பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, கர்த்தர் இன்னும் ஆயுஷனால பெருக பண்ணி அப்படியாய் குடும்பமாய் உங்களை அழைத்து வந்து ஆராதிக்க செய்கிற தேவனை நீங்க என்ன செய்யணும், வந்தோடனே அப்படியாய் ரோமர் 12:1 சொல்லுகிற பிரகாரமாய் ஜீவ பலியாய் நம்ம என்ன செஞ்சிடணும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தை ஆராய்கிற தேவன். கண்களை முடிவெள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமாண்டவருமை ஆராதிக்குதாயா நான் வந்திருக்கிறேன். அதனால ஏனோ தானோ என்று சொல்லி கடமைக்காய் மற்றவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவார்களே என்பதற்காக நாம் ஆராதிக்காதபடி அப்படியா நம்ம என்ன செய்யணும், உண்மையா என் தேவனை நீங்களும் நான் ஆராதிக்க வேண்டும். எசேக்கியா பிரேரன்ஸ பாருங்க, தன் மைத்துனரும் அவரும் ஒரே ஆவி உள்ளவர்களாய் அவங்க சொல்றதையெல்லாம் அவர் அப்படியே சொல்லுவாரு. அப்படியே ஒருமனா அப்படியா ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. அதிசய ராஜா, அற்புத ராஜா பாத்தீங்கன்னு சொன்னா சகோதரர்கள் தான். அவர்கள் ஒருமனமாய் தேவனை ஆராதிப்பார்கள். அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் பிரயோஜனப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமன்யானவர்களே, அப்படியா சுபாச பாருங்க, அவருடைய சகோதரனும் அவர்களும் அவர் ஒருமனப்பட்டு தேவனை துதிப்பார்கள். ஏனென்று சொன்னால், இது கர்த்தர் எனக்கென்று கொடுக்கப்பட்ட திருச்சபை அழைப்பு, இது ஊழியம். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்று அவர்கள் என்ன செய்றாங்க, இணைந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படியாய் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சண்டக்காரர மாதிரி உள்ளத்திலே வேற மாதிரி கசப்பை வச்சுட்டு கோபத்தை வச்சுக்கிட்டு அப்படியாய் கர்த்தரை நீங்களும் நானும் ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. கணவர் மனைவி அப்படியாய் பிள்ளை மருமகள் அல்லது மருமகன் மாமியார் மாமனார் அல்லது யார் கர்த்தருக்கென்று எழும்புகிறார்களோ அவர்களை நம்ம ஊக்குவிக்கிறவர்கள் என்னுடைய சகோதரன். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை என் தேவனை அப்படியாய் என்ன செய்கிறது, ஆராதிக்கிறது, பிரசங்கிக்கிறது என்று
மகிழ்ச்சியோடு கூட நீங்க என்ன செய்யணும், அவர்களோட தோல் கொடுத்து நீங்க நல்லா செய்யறீங்க, இன்னும் அதிகமாய் நீங்க செய்யுங்க, பேசுங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார் என்று சொல்லி நம்ம உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமருமையானவர்களே, இலப்பிலே நிற்கிற அடிமையை ஒரு வருடத்துக்குள்ளார உங்களுக்கெல்லாம் எவ்வளவு மன வருத்தங்களா. ஓ நன்றி ஆவியானவரே. தாயை போல, தகப்பனை போல, மகனை போல, மகளை போல இந்த இடத்துல நின்று ஆராதிக்கும்படியாய், இந்த ஊழியத்திற்கு தோல் கொடுக்கும்படியாக அல்லவா என் தேவன் உங்களுக்கு அப்படியா ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து அப்படியா இந்த இடத்துல நிற்க செய்திருக்கிறார். உங்களை அமர செய்திருக்கிறார். உங்களோட ஆவியானவர் எண்ணிவதப்படி விரும்புகிறார், உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா கசப்புகளை, கோபங்களை இயேசுவின் நாமத்தினால் உங்களை விட்டு எடுத்து விடுங்கள். அருமையானவர்களே, உண்மையாய் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தலைமுறை தலைமுறையாய் அப்படியா நம் முற்பிதாக்கள் இந்த இடத்துல அப்படியா சுவிசேஷத்தை அறிவித்து ஜெபித்து அப்படியா இந்த இடத்துல சபையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம என்ன செய்யணும், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று என் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் என்ன செய்யணும், இந்த சபையிலே உறுதியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் பக்தியாய் நின்று ஆராதிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தேவன், அவர் இறங்க வருகிறவர், ஓ நம்மோட வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திறந்து கொடுப்போமா. ஓ கொஞ்ச நேரம் எல்லாம் நிற்கிறீங்களா, உங்களுக்கு கால்களிலே வலிகள் ஏற்படுகிறதா, பலவீனம் ஏற்படுகிறதா, பொறுத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கால்களை உண்டாக்கினவர் உங்களுக்கு கால்களிலே பலனை தருவார். கரங்களை உண்டாக்கின தேவன், கரங்களை கொட்டுவதற்கு உங்களுக்கு தேவன் பலனை தருவார். உங்களுடைய விரல்களை அவர் உயர்த்தத்துக்கு படுக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய நாவிலே கர்த்தருடைய வார்த்தையை வைக்கும்படி விரும்புகிறார். நீங்க மாயமாக ரசிச்ச போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார். நன்றி ஆவியானவரே. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் திருச்சபையில் அமர்ந்திருக்கிற மக்களுடைய, சபை ஆராதனைக்காய் வந்திருக்கிற மக்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. உங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலேயும் உம்மை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற மக்களோடு அப்பா நீர் இடைவெளிவீராக, ஆவியானவர் பேசுவீராக. அல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. அண்ணாலோடு பேசி நல்ல ஒரு தீர்க்கதர்சி ஏற்படுத்தினார். நீங்களும் பேசுங்க, உடைய பிள்ளைகளை தீர்க்கதர்சிகளாய் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன். அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்டு அவளுக்கு நல்ல துறவை காண்பித்து தன்னுடைய சந்ததியை மீண்டும் அவர் பெருகும்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியா உங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் திருச்சபை மக்களும் எல்லாரும் என்ன செய்யணும், ஊழியம் செய்கிறவர்களாய் காண. நீங்களும் விசுவாசிகளாய் இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நீங்க எல்லாருமே என்ன செய்யணும், ஊழியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. புதிதாய் வந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும், சபா நீங்க எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே, நான் ரொம்ப நம்பிதான் வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் நான் தூக்கி எரிஞ்சிட்டப்பா, எல்லாத்தையும் நான் நம்பினேன் ஆண்டவரே, அவைகள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டது, நான் ரொம்ப நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என்னை நீர் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் ஆண்டவரே என்னோட வருகை வரைக்கும் மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் நான் உண்மையாய் உமக்கு இருப்பேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா போச்சு, அவர் உங்களுக்குள்ள வந்துருவார். அல்லேலூயா. சொல்லாவிட்டால் சுகத்திற்காக மாத்திரம் தேடுவோம் என்று சொன்னால் ஒருபோதும் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அப்படியா டாக்டர் இடத்துல போறீங்க, அவங்க ஏதாவது நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாங்க இல்லையா, அப்படியா ஆண்டவர் என்ன செய்வார், முழு மனதை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அவர் இருதயத்துல வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உள்ளியந்திரங்களை ஆராய்கிற தேவன். அதனால் அவர் இடத்துல உங்களை ஏற்படுத்தி விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி உள்ளத்தின் நாமத்திலிருந்து சொல்லுங்க, என்னோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்கப்பா, நீங்க பேசணும், நான் கேட்கணும் ஆண்டவரே. மோசையோடு பேசுனீங்கல்லவா, அவரோடு கூட நீங்க பேசுங்க. என்னை காண்கிற தேவன் என்று அவர் உங்களுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தாரு. நானும் அம்மை மகிழ வேண்டும் ஐயா, அம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே, அம்மை சோதரிக்க வேண்டும் ஆவியானவரே, என்னுடைய துதியை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. அவரோடு பேசி நீ இப்படி கோபமா இருக்காது, நீ என்ன செய்ய வேண்டும், அங்கேயே கடந்து போய் நீ என்ன அடக்கிடுன்னு சொன்னாரு. உடனே கீழ்ப்படுந்த மக்கள் அப்படியா கடந்து வந்து தன்னுடைய சந்ததியை உயர்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருக்கு என்று தன்னை அர்ப்பணித்து நடந்தால். அப்படியாய் நீங்களும் நானும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தத்தை நான் எனக்கு வெளிப்படுத்தி தாரையா, உன்னை தேடுதையா நான் வந்திருக்கிறேன், நீங்க பேசுங்க ஆண்டவரே சொல்லுங்கள். எனக்கு என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம்
வைத்து அனுதினமும் வழி நடத்தி வருகிற தேவனை, ஆவியானவரே, என்னை காண்கிற தேவனே, என்னை காப்பாற்றி வருகிற தேவனே, என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறவரே, உனக்கு நன்றி ஆவியானவரே, உனக்கு நன்றி ஆவியானவரே, நன்றியோடு தீர்க்கும்படி வந்திருக்கிறேன். ஆவியானவரே, உங்களுடைய கருவை என்னுடைய கருவையும் கர்த்தருடைய கருவில் கண்டது அது மறைவாய் வளர்கிறது. அவர் கவனித்து இந்த பிள்ளை எந்த சேதமும் எந்த தொச்சமும் இல்லாதபடி நல்ல முறையில பிறக்கப்பட்டு இது எனக்கென்று வளர்க்கப்பட்டு என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் என்னுடைய திருச்சபையை கட்டும்படியாய் அதனால் அங்கே இங்கே பிசகாதபடி முன்னும் பின்னும் நம்மை நெருக்கி நெருக்கி நம்மை வழி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. பிசகாதபடி நீங்கள் மற்றவர்களை பார்க்காதீர்கள், உங்களை எழுப்பாதபடி அப்படியே அமர்த்துவார்கள். அதையும் எதையும் சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை கேட்கக்கூடாது. என்னையும் உன்னையும் உண்டாக்கின என் பரலோக தகப்பனுக்கு மாத்திரம் நீங்களும் நானும் பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாய் மாத்திரம் காணப்பட வேண்டும். நன்றியானவர்களே, நடுக்கம் வர வேண்டும். சபைக்குள்ள வந்தோடனே இருக்கிறாங்கன்னு சொல்லி நடுக்கமையத்தோடு கத்திரையாடாது. ஏனோ நானா வந்து போகாட்டி அந்த ஐயா அங்க வந்துருவாரு, போகலன்னு என்னால சொல்லுவாரு, அப்படி என்று வரக்கூடாது. என் நடுக்கத்துடனே கத்தரை சேவியுங்கள் என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல சபையை ஏற்படுத்தினது தேவனுடைய சித்தம், நியமித்தது அவருடைய திட்டம், அவருடைய அழைப்பு அவருடையது. அப்படியாய் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் வருகின்ற நாட்களிலேயும் அவரே நடந்த நிலைமையில தேவனாய் இருக்கிறார். அர்ப்பணிக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீன பண்டங்களை அவர் பலமுள்ள பாத்திரங்களாய், தளர்ந்து போகிற முழங்கால்களை, தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லே, வயது முதிர்ந்துட்டா அந்த வலி வரதா செய்யும், அந்த கண்ணங்கள் வரதா செய்யும், பிரஷர் வரதா செய்யும். அதே மத்தியிலே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டாமா? அப்படியா உலகத்திற்கும் உறவினர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு முதன்மையை கூட என் தேவனுக்கு நாங்கள் கொடுக்க மனமில்லையே. மனதை பிசாசானவன் மயக்கி வைத்திருக்கிறானா? அந்த பிசாசை நீங்க கட்டி செய்ய வேண்டுங்க, மேற்கொள்ள யோசிக்கணும். பரலோகத்தில் என்னெல்லாம் செய்கிறோமோ அதுவே உங்களுக்கு அது அங்கே சொல்லப்படும். பூலோகத்துல உலகத்தாருக்கு நீங்க என்னெல்லாம் செய்றீங்க அதனால எந்த கணக்குல வராது. அல்லேலூயா. அது உலகத்தோடு அழிந்து போய்விடும். அதனால என்ன செய்யுங்க, சபை மேல ஒரு கண்ணோட்டத்தை வையுங்க, அது சபை மேல ஒரு பாசத்தை வையுங்க, உண்மைய வையுங்க. தேசங்கள் மாறட்டும், மாய்மாலங்கள் பொய்கள் மாறட்டே நாமத்தினால ஏமாற்றுகிற ஆவிகள் என்ன துணிகிற ஏசப்பா பார்க்கும் பொழுது சொப்பனங்கள் வெளிப்பாடுகள் அப்படியா ஆண்டவர் முன்னால இப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் வேண்டாம் அருமையானவர்களே. கர்த்தருக்கு உண்மையில பிள்ளைகளாய் நம்ம மாறுவோமா? கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகாரை கண்ட தேவன் அப்படியாய் நம்மை காண்கிற தேவன், அப்படியாய் நம்ம என்ன செய்ய அனுதினம் நம்மை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதனால உள்ளத்திலிருந்து நம்ம கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். கண்களை திறந்து நீங்க வேடிக்கை பார்க்கவே வேண்டாம், உங்களுடைய சிந்தனை வேற பக்கம் போகவே வேண்டாம். இது ஆண்டவரோடு கூட ஆடுகிற ஒரு நேரம். கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது நீங்க என்ன செய்கிறது, அதை ஒரு மாதிரி எடுக்கக்கூடாது. ஆண்டவரே இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க, அவங்களை மறைச்சிருங்க. கழுதனுடைய வாயை கூட திறந்து நான் பேசுவேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல, அதனால பேசுங்க. அவையானவரே, அத மனிதனை பார்க்காதீங்க, உருவத்தை பார்க்காதீங்க, உடைகளை பார்க்காதீங்க, ஆட்களை பார்க்காதீங்க. அப்படியாய் எத்தனையோ பட்டதாரிகள், படிப்பாளிகள், அறிவாளிகள், ஞானவாளிகள் இருக்க இந்த இடத்துல ஏன் அவர் இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை ஏற்படுத்தி உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று எண்ணி ஊழியத்திற்கு ஏற்படுத்தி உங்களுக்கு முன்பாக நிறுத்திருக்கிறார். உங்களை எல்லாம் சேர்ந்து சபையை கட்டும்படி தெரிந்து கொண்டார் அல்லவா? நம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியம் அல்லவா? அல்லேலூயா. கண்களை மூடி வைத்த காலத்திலிருந்து சொல்லுவோமா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. காலாட்டுவார், சீராட்டுவார், காலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு
நாளிலே சங்கீதத்தை வாசித்து விட்டு அப்படியா என்ன செய்வார் ரவி நம்ம மத்தியிலே கொண்டு வருவார் ஊழியக்காரர். அப்படியா நம்ம மத்தியிலே சில ஆலோசனைகள் சொல்லுவார்கள். நீங்கள் அதை அன்பாய் ஏற்று என்ன செய்யணும், அப்படியா அர்ப்பணித்து நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா 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 மையப்படுவதாக. கர்த்தர் தாமே நாள் விசேஷமாய் எல்லாருமாக பாடல் வழியாக செவங்கள் வழியாக அந்த சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் ஆராய்ந்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரியவர், நமக்கு நான் என்ன செய்வார், நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். சொல்வதாக நம்ம கண்ணில்